ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டு யுஎஸ் போயிட்டு சீக்கியர்களையும் ஓபிசிகளையும் மோசமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லா மாநிலங்களிலுமே வழக்கு போட்டுட்டு வராங்க. அதற்கு ராகுல் காந்தி தற்போது விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்துல திடீர் திருப்பமாக பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய கொள்ளு பேரன் ராகுல் காந்தி பத்தி தப்பா பேசு அப்படின்னு சொல்லி பாஜக என்னை மிரட்டுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த நாய் பொழப்பு எதுக்குன்னு கேட்கத்தான் தோணுது. உண்மையிலேயே அம்பேத்கரினுடைய கொள்ளு பேரரை போய் பார்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்க ராகுலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க, ராகுலுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறது கேவலமா இல்லையா உங்களுக்கு? ஆனா அதுல என்ன ராகுல் அப்படி தவறாக பேசிவிட்டார்? அவரே அவருடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவு செய்திருக்கிறாரு? நான் பேசிய காணொலிய நீங்க கேளுங்க, இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒன் ஸ்டேட் கேன் inferior other state, one language can inferior other language, one community can inferior other community, one religious can inferior another religion. இதைத்தானே அவர் சொல்றாரு பிரதானமா. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்கள் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதத்துக்கு பிறகுதான் எல்லாம் என்று பேசவில்லையா? இந்தி பேசுகிற மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் இந்தி பேசாத மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் நீங்க நடத்தலையா? உங்ககிட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இன்னொன்று, இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளை நீங்கள் நடத்துகிற தன்மைக்கும் இந்த நாட்டில் வெறும் 2% இருக்கக்கூடிய உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்களை நீங்கள் நடத்துவதற்கும் மாறுபட்ட இது இருக்கா இல்லையா? அளவுகோல் இருக்கா இல்லையா? இன்னொன்று, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் பேசுறாரு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காலம்பூராக பேசியவர்கள் நீங்கள் தானே. நான் ஒரே ஒரு செய்தியை கேட்கிறேன். நீங்க சீக்களை அவர் அவமானப்படுத்தினாருன்னு நீங்க சொல்லிக்கல. சீக்ல 2 பேர் தான் சார், ஒன்னு சிங், இன்னொன்னு கவுர். இந்த 2 பேர் இல்லாம நீங்க பேரையே பார்க்க முடியாது. அவர்கள் தனியாக எங்களை அடையாளப்படுத்துங்கள், எங்களை அங்கீகரியுங்கள்னு கேட்கிறாங்க. அதை நீங்க செஞ்சீங்களா? இது இப்போதைய பிரச்சனை இல்லை, இந்திரா காந்தி காலத்துல இருந்தே பிரச்சனை. இந்திரா காந்தி அம்மையாருடைய உயிரை குடித்ததற்கு காரணமும் இதுதான். அதெல்லாம் நம்ம நெடிய சப்ஜெக்ட்ல பேச வேண்டிய செய்தி. ஆனா நீங்க அந்த பிரச்சனைக்காவது முற்றுப்புள்ளி வைத்தீர்களா? வைக்கல. ஆனா என்ன சென்சஸ் எடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? பொருளாதார ஏழைகளுக்கு என்ன புள்ளி விவர கணக்கெடுப்பு உங்களிடத்துல இருக்கு? உங்களிடத்துல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க கொடுத்தீங்க. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இயங்கியது நீங்களா? இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியது ராகுலா? இதை பேசியது தவறா? அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த நாட்டுல பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சிறுபான்மையாக இருப்பவர்களை அச்சுறுத்துகிறார்கள். 2% இருக்கிற ஒரு சமூகம் மற்ற சமூகங்களை 98 விழுக்காடு சமூகங்களை அச்சுறுத்துகிற வேலையில் ஈடுபடுகிறது. அவர்களுக்கு கிடைக்காத அந்த எல்லா வாய்ப்புகளும் இந்த 2% ஏழைகளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னார. எந்த புள்ளி விவர அடிப்படையில சார் நீங்க இடபிள்யூஎஸ் கொடுத்தீங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க? அதை ராகுல் காந்தி கேட்க மாட்டாரா? ஒரு எதிர்கட்சி தலைவரா? அதை கேட்பது நியாயம் இல்லையா? ஒன்று. இன்னொன்று, நீங்க போய் கேட்கிறீங்க யாருகிட்ட? அம்பேத்கருடைய பேரண்ட போய் கேட்கிறீங்க, ராஜரத்ன அம்பேத்கர்ட்ட போய் கேட்கிறீங்க, கொள்ளு பேரண்ட. அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு பெரிய கட்சி என்னை தொடர்ந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்கினார்கள், நான் மறுத்து விட்டேன் என்று முதல்ல சொல்லிடுறாரு. கடைசியா சொல்றாரு சாஃப்ரான் பார்ட்டின்றாரு, வார்த்தையை சொல்லிடுறாரு. அப்போ பாஜக தான் தங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. எதற்கு சார் இந்த வேலை? அம்பேத்கரினுடைய பேரை சொன்னா இங்க அந்த குரல் ராகுலுக்கு எதிரான குரல்னு பதிவு செய்யப்பட்டுருமா? முதல்ல அவர் பேசியது தவறா, அல்லது அவர் பேசியது இருக்கிற உட்கருத்து என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், மோடி பேசிய பேச்சுக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரிவாரங்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து போட்டு சமூக வலைதளத்துல நீங்க இப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அண்மையில் நிர்மலா சீதாராமன் அம்மையார் விவகாரம் ஒரு உதாரணம். அது மாதிரி ராகுல் பேசிய காணொலியை நீங்க எடுத்து போட்டு கேளுங்க. ராகுல் இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு, நீங்க ஆதாரப்பூர்வமா வெளியிடுங்க. வெறுமனே போய் எதிர்ப்புகளை பதிவு செய்ய சொல்லி மிரட்டுவதும், உங்களிடத்துல இருக்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மட்டும் எல்லோருக்கும் ஒரு நெருக்கடி கொடுப்பதும் என்பது ஒரு கேவலமான வேலையில. அந்த கேவலமான வேலையை செய்து மீண்டும் அம்பலப்பட்டு போயிருக்கிறது பாரதிய சார். மொத்தத்தில் நடு மண்டையில நச்சினி இறக்கி இருக்கிறாரு ராகுல் காந்தி. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசியவர், மக்கள் மன்றத்தில் பேசியவர், இப்போது உலக மன்றங்களில் போய் பேசுகிற நிலையில் இருந்தாலும் பாஜகவையும் மோடியையும் அம்பலப்படுத்துகிற வேலையை செய்யறாரு அவரு. அவரு 3 விஷயத்துக்கு ஆப்பு சொல்லிக்கிட்டாரு. இப்போ ஒன்று, RSS. அவர் தான் தெளிவா சொல்றாருல, RSS இந்த நாடு ஒரே நாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நாடு ஒரே நாடு இல்லைன்றது RSSக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். இது வெறும் அரசியல் கட்சிக்கான யுத்தம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தன்மைக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கும் இந்தியாவினுடைய தன்மையை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிற எங்களுக்குமான யுத்தம்னு சொல்றாரு. அவ்வளவுதான் கான்செப்ட்.
ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய கட்சின்னு அம்பலப்படுத்துறாரு. மோடி எப்படி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமா இருக்காரு, இவர் ஒரு காலி பெருங்காய டப்பாடா, நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 3வது முறை ஜெயிச்சோன்னா இவர் ஏதோ பெரிய சாணக்கியர்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க, அந்த மக்கள் இவரை வரவேற்கிறார்லாம் நினைச்சிடாதீங்க. அதுவே ஒரு அயோக்கியத்தனமான வெற்றி, கொள்ளைப்புற வழியாக பெற்ற வெற்றின்னு உலக நாடுகள் மத்தியில் போய் ஓங்கி அடிக்கிறார். இந்த 3 விஷயமும் இப்ப எக்ஸ்போஸ் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லி இவர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மொத்தத்தில் அம்பேத்கருடைய கொள்ளு பேரனும் இவர்களை அம்பலப்படுத்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஜே.பி. நட்டா தன்னுடைய கடிதத்துல ராகுல் காந்திய ஒரு மனிதனாக கூட பொருட்படுத்தாமல் ப்ராடக்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. குறிப்பாக ஃபெயில்டு ப்ராடக்ட், தோத்து போன ஒரு ப்ராடக்ட வந்து தூக்கிக்கிட்டு அலையாதீங்க கார்கே அப்படின்றத சொல்றாரு. அதற்கு தன் பக்கம் நியாயமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மோடியை பேசாத பேச்சா, உங்களுடைய கட்சி தலைவர்கள் மோடி எவ்வளவோ இழிவுபடுத்திருக்கிறாங்க, சோனியா காந்தி இழிவுபடுத்திருக்கிறாங்க, சிதம்பரம் இழிவுபடுத்திருக்கிறாங்க, திக்விஜய் சிங் இழிவுபடுத்திருக்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தி கூட மோடியை பார்த்து திருடன்னு சொல்லலையா? அப்ப இவ்வளவுலாம் சொல்லும் போது அமைதியா இருந்துட்டு, இப்ப எங்க தரப்புல இருந்து சில பேர் சொன்ன உடனே மட்டும் பாடம் கற்பிக்க சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா தன் கடிதத்துல முடிக்கிறாரு. அவர் தன்னுடைய பக்கம் நியாயமாக சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? முதலில் அவர் பக்கம் நியாயம் என்று சொல்வதே ஒரு அநியாயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பா நீங்க என்ன பதில் சொல்லி இருக்கிறீங்கிறது தான் பிரதானம். ஒரு பொறுப்புள்ள நாட்டின் பிரதமருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு சார். பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவரோ அல்லது பாஜகவினுடைய ஒரு சாதாரண தொண்டரோ இப்படி பேசுகிறார்கள், தொடர்ந்து குரல் வருகிறதுன்னு சொன்னா இந்த கடிதத்தை மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு முன்பு எத்தனையோ விமர்சனங்கள் வைத்த போதெல்லாம் இப்படி கடிதம் அனுப்புனாங்களா? நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தார்களா? இல்ல. ஒரு பொது தளத்தில் மேடைக்கு மேடை பேசுவதோடு சரியாக போயிருக்கும், அல்லது ஊடகங்களில் பேசுவதோடு அது முடிந்து போயிருக்கும். ஆனால் இந்த முறை ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். அதிலும் யாரை பார்த்து பேசுகிறார்கள்? நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக வீட்டில் இருக்கக்கூடிய, பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து பேசுகிறார்கள். எனவேதான் ஒரு கடிதத்தின் வாயிலாக நீங்கள் செய்வது சரியல்ல என்கிற சுட்டிக்காட்டலை ஈடுபடுகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. அப்ப நீங்க வைத்த விமர்சனங்கள்லாம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏன் இதுவரைக்கும் நீங்க அதை குறித்து பேசல? நீங்களும் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி பேசுகிறார்கள்னு. நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாவுக்கு ஒரு தலைவர், லோக்சபாவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்ல சார் காங்கிரஸ் கட்சிக்கு. நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நாட்கள் எழுதல? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பப்பு போன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திய போது கூட உங்களுக்கு கடிதம் எழுதல. தாயினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்பவராக ராகுல் இருக்கிறார் என்று நீங்கள் விமர்சனத்தை முன்வைத்த போது கூட உங்களுக்கு அந்த கடிதங்களை எழுதல. மாறாக ஒன்றிய அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து இப்படி மோசமான விமர்சனங்களை வைக்கிறார் என்கிற போது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற, இந்தியாவினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கிறது தானே. அப்ப மல்லிகார்ஜுன கார்கே அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருந்துதானே பேசி இருக்கிறார் என்று நீங்கள் இதை பொருள் கொள்ள வேண்டும். மாறாக நீங்க இதை பர்சனல் அஜெண்டாவா எடுத்துக்கிறீங்க. இன்னொன்று, மோடி குறித்த விமர்சனங்கள் எல்லாம் உண்மையான விமர்சனங்கள் இல்லையா? நீங்க அதை மறுக்க முடியுமா? உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கார்பரேட்டுகளினுடைய அரசாக இந்த அரசு மாறி போயிருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் எதிர்கட்சிகள். உண்மையிலேயே மாறி இருக்கிறதா இல்லையா? ஆஸ்திரேலியாவுக்கு போய் இதான் SBI பேங்க், இவங்க கடன் கொடுக்க போறாங்க, இவருதான் அதானி, இதனுடைய சேர்மன் இவர்தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து நடத்த போறாரு, அந்த வேலையெல்லாம் இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மீடியேட்டர் வேலை பார்த்தாரா இல்லையா சார் பிரதமர்? அந்த காட்சிகளை இந்த நாடு பார்த்ததா இல்லையா? அப்ப அதை விமர்சனமாக வைப்பதற்கும், நீங்க டெரரிஸ்ட்னு சொல்றீங்களா, எந்த டெரரிஸ்ட் குரூப்போட தொடர்புல இருக்கிறாருன்னு ஆதாரங்களோடு வெளியிட தயாரா? உங்களிடத்துல தானே இருக்கு, உளவுத்துறைகள் உங்களிடத்துல தானே இருக்கு. உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய தொடர்பை மோடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல. உலக நாடுகளுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் மோடி இருக்கிறார்னு சொல்றீங்கல்ல. ரஷ்ய அதிபர் கூட என்ன சொல்றாரு? ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண மோடியை அழைத்தார்னு நீங்க தான் சொல்றீங்க. ரஷ்ய அதிபர் அழைத்ததாகவே நீங்க சொல்றீங்க. அவ்வளவு பெரிய தலைவராக இருப்பவர் உலக நாடுகள்ல தனக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி ராகுலை எக்ஸ்போஸ் பண்ணுங்க சார். நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுங்க, அவர் தீவிரவாத தொடர்புகளில் இருக்கார், இந்தந்த அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த நாட்டு மக்கள் அவர் குறித்து தெரிந்து கொள்ளட்டும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும்
ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் வைக்கிற விமர்சனத்துக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? காங்கிரஸ் கட்சி தரப்பில் வைக்கப்படுவது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு. நீங்க பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, அதுல எவ்வளவு வெய்வர் பண்ணீங்க, டாக்ஸ் வெய்வர் எவ்வளவு நடந்தது, வாராக்கடன்ல எவ்வளவு சேர்க்கப்பட்டது, அது யாருக்கெல்லாம் பயன்பட்டது, யார் யாருக்கெல்லாம் நீங்க டெண்டர் கொடுத்தீங்க, டெண்டர் கொடுத்தவங்க என்னென்ன ஊழல் நடத்தினாங்கன்னு சிஏஜி அறிக்கையில என்ன சொன்னாங்க, அதற்கு நிதின் கட்கரி போன்ற அமைச்சர்கள் எப்படி பாராட்டு தெரிவித்தார்கள், இவ்வளவு விஷயமும் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. செபியினுடைய தலைவர் எப்படி வந்தார், செபியினுடைய தலைவர் என்னென்னலாம் செய்தார், அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் எவ்வளவு, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வந்தது. ஆதாரப்பூர்வமாக வந்த செய்திகளை விமர்சிப்பதற்கும் அவதூறுகளை சொல்லி விமர்சிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது தானே. நீங்க இதையும் அதையும் ஒரே மாதிரியா கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு. அதை மீண்டும் மீண்டும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.